சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1972 வெளியான தெய்வம் திரைப்படத்தின் பாடல்கள் உருவான விதம், சின்னப்ப தேவர் முருகனிடம் என்ன சொல்லி புலம்பினார் மற்றும் அந்த பாடலின் மூலம் கிடைத்த வருமானத்தில் நடந்த அந்த புண்ணிய காரியத்தை பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சின்னப்ப தேவர் ஒரு வித்தியாசமான தயாரிப்பாளர். படப்பிடிப்பு தொடங்கும் போது முருகனின் படத்தை வைத்து ஒரு பெரிய பூஜையை நடத்துவார். அவருக்கு ஏதாவது பணக்கஷ்டமோ அல்லது வேலையில் தடங்களோ வந்தால் நேராக மருதமலைக்கோ அல்லது பழனிக்கோ சென்று முருகனிடம் சத்தம் போட்டு பேசுவார். என்னப்பா நீ இப்படி பண்ணலாமா? நான் உன்னை நம்பித்தானே இறங்கினேன் என்று ஒரு நண்பனிடம் கேட்பது போல உரிமையோடு சண்டை போடுவார். 1970களின் தொடக்கத்தில் மருதமலை முருகன் கோயிலின் திருப்பணிகள் பாதியில் நின்று கொண்டிருந்தன. அந்த கோயிலை முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என்று சின்னப்ப தேவர் உறுதி பூண்டார். அதற்கான நிதியை திரட்ட முருகனின் 6 படை வீடுகளை மையமாக வைத்து தெய்வம் என்ற படத்தை எடுக்க திட்டமிட்டார். இதில் ஜெமினி கணேசன், கே.ஆர். விஜயா, சிவகுமார் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. இந்த படத்திற்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்தார். கவியரசர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதினார். அறுபடை வீடுகளுக்கும் தனித்தனி பாடல்கள் எழுதப்பட வேண்டும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் என ஒவ்வொன்றாக முடித்துவிட்டு பழனி முருகனுக்காக பாடல் எழுத உட்கார்ந்தார்கள். அப்போது சின்னப்ப தேவர் தனது தனிப்பட்ட கஷ்டங்களை நினைத்து, முருகா, உன்னை நம்பி வந்த என்னை இப்படி தவிக்க விடலாமா? எப்போப்பா எனக்கு பதில் சொல்ல போற என்று புலம்பிக் கொண்டிருந்தார். அவர் பேசிய அந்த உரிமையான வார்த்தைகளை அப்படியே கவனித்த கண்ணதாசன் அதையே ஒரு பாடலாக மாற்றினார். கவியரசர் அந்த புலம்பலை வைத்து எழுதிய பாடல்தான் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, அவன் வரம் கொடுக்கும் கருணை உள்ளம் கொண்ட பாண்டி. பழனி முருகனின் அழகையும் அவன் அருளையும் சொல்லும் அந்த பாடல் இன்றும் பழனிமலை ஏறும் ஒவ்வொரு பக்தனின் நாவிலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. சின்னப்ப தேவர் சாதாரணமாக புலம்பிய வார்த்தைகள் கண்ணதாசனின் கவிதை மலையில் நனைந்த ஒரு தெய்வீக பாடலாக மாறிய விந்தை இது. தெய்வம் திரைப்படம் 1972 நவம்பரில் வெளியாகி ஒரு மாபெரும் வசூல் சாதனையை படைத்தது. இந்த படத்தின் மூலம் கிடைத்த லாபம் முழுவதையும் சின்னப்ப தேவர் மருதமலை முருகன் கோவில் திருப்பணிக்காக வழங்கினார். இன்றும் மருதமலை கோயிலுக்கு செல்லும் போது அந்த ராஜகோபுரமும் மற்ற கட்டிடங்களும் சின்னப்ப தேவரின் பக்தியையும் கண்ணதாசனின் பாடல்களையும் நமக்கு நினைவுபடுத்தும். ஒரு தயாரிப்பாளரின் உண்மையான பக்தியும் ஒரு கவிஞனின் அபாரமான கற்பனை திறனும் இணைந்தால் அது கலையை தாண்டி ஒரு புண்ணிய காரியமாக மாறும் என்பதற்கு தெய்வம் படம் ஒரு சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். தெய்வம் திரைப்படத்தின் பாடல்கள் உருவான விதம், சின்னப்ப தேவர் முருகனிடம் புலம்பிய விதம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.